பசும் பொன்னில் அவதரித்து பகட்டின்றி வாழ்வு தந்த பசும் பொன்னில் அவதரித்து பகட்டின்றி வாழ்வு தந்த வீடுடைய தேவரடி கிளியே வீடுடைய தேவரடி கிளியே பசும் பொன்னின் மைந்தனடி கிளியே பசும் பொன்னின் மைந்தனடி ஆள் தூக்கி சட்டத்தை அடியொடு அகற்றிடவே ஆள் தூக்கி சட்டத்தை அடியொடு அகற்றிடவே தோள் தட்டி நின்றாரடி கிளியே தோள் தட்டி நின்றாரடி கிளியே துணிவுள்ள தேவரடி கிளியே பசும் பொன்னின் மைந்தரடி. தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய 2 கண்கள் என்று முழங்கிய தென்னாட்டு சுபாஷ் சந்திரபோஸ் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார். இன்றைய தினம் தேவருடைய ஜெயந்தி, குரு பூஜை, 180வது பிறந்த நாள் விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வீரம் விளைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன் கிராமத்துல 1908ஆம் வருடம் அக்டோபர் 30 உக்ரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மைக்கும் ஒரே மகனா பிறந்தவர். பெரிய செல்வக்குடியில பிறந்தாலும் அவ்வளவு ஒரு எளிமை, அத்தனை ஒரு எளிமையா பராளுவமே கிடையாது. பாட்டியினுடைய அன்பான அரவணைப்புல வளர்ந்தவர். வீட்டு திண்ணையில தான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். குறையற வாசித்தான் அப்படிங்கிற ஆசான் மூலம் எல்லா பாடங்களையும் குறையவர கற்றார். குழந்தைசாமி பிள்ளைங்கிற ஆசான் மூலமாம் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் அற்புதமான புலமை பெற்றார். தமிழ் ஆங்கிலம் எல்லாம் அப்படி அத்துப்படி அவருக்கு. சின்ன பிள்ளை 12 வயசு சின்ன பாலகனுடைய இந்த சுட்டித்தனம், இந்த கம்பீரம், ஞானத்தெல்லாம் பார்த்து ராமநாத சேதுபதி ராஜா அவருடைய அரண்மனையிலேயே வைத்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சார். தேவர் அவர்கள் அடிக்கடி முழங்குவார், வீரமில்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் அப்படிம்பார். ஆங்கிலேயர் போட்ட குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ரேகை சட்டத்தை கொன்று போடும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு வீர கர்ஜனை புரிந்தார். ஆங்கிலேயரிடத்துல சிம்மசொப்பனமா இருந்தார். நெற்றியை சுருங்க வைக்கும் குற்றச்சட்டம் நொறுங்க வேண்டும், ரேகை சட்டம் கொணர்ந்தவர் ஜாலை தூள் தூளாக வேண்டும் அப்படிங்கிற வீர முழக்கத்திற்கு மண்டியிட்ட ஆங்கிலேய அரசு 2000 பேர் கைரேக போடணுங்கிறத குறைச்சு 1000 பேராக மாற்றினார்கள். அதுவும் இல்லைனார் தேவர், அதையும் குறைத்து 341ங்கிற வகையில கைரேகைக்கு வரணும்னார்கள். அதற்கும் வளையலையாம் தேவர். 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தவர்களே 1000 முறை அல்ல 100,000 முறை கேட்டாலும் ஒருவர் கூட அப்ப நாட்டு காவல் நிலையத்திற்கு வரமாட்டார்கள் அப்படின்னு வீர கர்ஜனையிட்டார் தேவர் பெருமகனார். குற்றப்பரம்பரை சட்டம் ரத்தாகவில்லை காங்கிரஸ் ஆட்சியில அப்படிங்கறதுனால அதிருப்தி அடைந்து தான் போற்றி வளர்த்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறார். அப்பதான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியும் தோற்றுவிக்கிறார். இன்னமும் உற்சாகத்தோடு வீறு கொண்டெழுந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய போராட்டத்துல தமிழ்நாட்டு மறவர்களை எல்லாம் சிங்கப்பூர், பர்மா, இன்னும் பிற நாடுகள்ல வீர மறவர்களா மாற்றினார். அவர்களுக்கும் ஒரு சுதந்திர தாகத்தை ஊட்டினார். எந்த நான்மாட கூடல்ல திருபுரம் எரித்த விரிசடை கடவுளையும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என எதிர்த்து தமிழின் பெருமை பறைசாற்றப்பட்டதோ, எந்த ஆலவாய் நகரில் அனல்வாதம் புனல்வாதத்தை சந்தித்த ஞானசம்பந்த பெருமானுடைய காலடி பட்டதோ, எந்த திருத்தலத்துல நரியை பரியாக்குவதும் பரியை நரியாக்குவதுமான சரித்திரத்துக்கு சொந்தக்காரரான மாணிக்க வாசகர் உலவி சைவத்தை தழைத்தோங்க சென்றாரோ, அந்த மதுரை மாநகரத்துல அங்கையர்கண்ணி ஆலயத்துக்குள்ள ஹரிஜன மக்கள் வழிபாடு செய்ய வைத்தியநாத ஐயருக்கு பெரும் தூணாக நின்றார். ஆலய பிரவேசத்திற்கு வீர கர்ஜனம் என்றார். எப்படி சொல்றார்? வைத்தியநாத ஐயர் ஹரிஜனங்களை அழைத்து வருகிற போது அடியேனும் வருவேன், அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் அப்படின்னு துண்டு பிரசுரம் வெளியிட்டார். துண்டு பிரசுரம் வெளியிட்ட உடனே யாராவது வருவார்களா தேவரை பார்க்க பெரும் தூணாய் நின்று அங்கையர்கண்ணியை அத்தனை பேரும் வணங்கும் வண்ணம் அங்கையர்கண்ணியான ஜெகன்மாதா உலகத்திற்கே தாயல்லவோ, உனை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ, என்னை நீ மறவாதே அங்கையர்கண்ணி என்னை நீ மறவாதே
வைத்தார். 1937 தேர்தல் ராமநாதபுரம் தொகுதியில சொல்லாற்றலாலதானே மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல மக்கள் எல்லாம் தேவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள், தேவர் பேசவே கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டது. தேவர் பேச வேண்டாமே, அவருடைய கண்ணசைவே போருமே. 18,000 ஓட்டு வங்கி மட்டுமே கொண்ட தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியில 1,00,000 ஓட்டுகள் பெற்று வெற்றி கொடி நாட்டினார் தேவர் பெருமகனார். அடியை மீனாட்சி, உனக்கு எதுக்கடி வைரமு குத்தி கழட்டடி கள்ளின்னு சிலர் நையாண்டி செய்த போது அங்கேயர் கண்ணியை பழிப்பவரை என்னவாகினும் விடேன் அப்படின்னு சீரிப்பாய்ந்த பெருமகனார். அப்படின்னு சிம்ம கர்ஜனையோட சிவகங்கை சிங்கத்தினுடைய சிம்ம கர்ஜனை இன்றைக்கும் நம்முடைய செவிகள்ல எதிரொலித்துக் கொண்டுதானே இருக்கின்றது. அங்கையர் கண்ணிங்கிற வார்த்தையை மட்டுமே வச்சு எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பேச முடியும் என்கிற முழக்கத்திலிருந்தே தேவர் பெருமகனாருடைய ஆன்மீக ஞானம், தமிழ் பற்றை நாம் உணர முடியும். தன்னுடைய சொத்துக்களை 17 பங்காக பிரித்து தனக்கு ஒரு பங்கு 16 பங்கு 16 பேருக்கு எழுதி வச்சார். அதுல வீரன், சன்னியாசிங்கிற பசும்பொன் கிராமத்துல பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களுக்கும் பத்திரப்பதிவு செய்து வைத்த பெருமை அவருக்கு உண்டு. தேவர் பெருமகனார் அறுதியிட்டு கூறினார், அஹிம்சை அப்படிங்கறத எழுதலாம், பேசலாம், அரசியலுக்கு ஒவ்வாது அப்படிங்கறதுல ரொம்ப திண்ணமா இருந்தார். வீரவாஞ்சிநாதன் குடும்பத்திற்கு வெளி விளம்பரமே இல்லாமல் உதவி செய்த தேவர் பெருமகனாருடைய அந்த செயல்ல இருந்து அவருடைய குறிக்கோளுடைய தூய்மை நமக்கெல்லாம் புரிகிறது இல்லையா? தேவர் பெருமகனார் போன்ற மகான்கள் அவ்வப்போது பாரத பூமியில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டும் பெருமை நம்முடைய புண்ணிய பூமியான பாரதத்திற்கே உரித்தானது. போர் குணம், தேசியம், சமத்துவ மனப்பாங்கு, சமூக நல்லிணக்கம், சமுதாய சீர்திருத்தம் போன்ற உயரிய குணங்களை கொண்ட பசுப்பொன்னாருடைய பாதம் பணிவோம். இந்த குரு பூஜை வைபவத்துல அவருடைய பாதையில செல்ல அவருடைய அருளையே வேண்டுவோம். தேசியமும் தெய்வீகமும் கண்களாய் கொண்டாய் வாழி அங்கையர் கண்ணியின் அன்பு மகனே நீர் வாழி 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 வாழி.